வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரோஜா வகைகளில் நாட்டு ரோஜாக்கள் எப்பயாவது ஒரு டைம் தான் கிடைக்குது. அதுவும் இந்த பன்னீர் ரோஸ் வந்து நமக்கே தெரியும் நிறைய மருத்துவ குணம் இருக்கிற பன்னீர் ரோஸ்னு. இது வந்து நம்ம பாட்டில் பேக்கில் வைக்கிற மாதிரி கட்டிங்ஸில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கட்டிங்ஸில் வந்திருக்கு. எனக்கே கிடைக்கிறது ரொம்ப அரிது. அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் போயிட்டுருக்குது. இதை பாருங்கள், இதனோட வாசனைக்கு காலையிலேயே தேனீ வந்து எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். அவ்வளோ வாசனை இதை பறந்துருச்சு. இதில் இருந்தது அந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு பூ எடுத்தோம்னாலும் நல்லா உள்ளே வந்து குடுகுடுன்னு அந்த தேனீ இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. பிளான்ட்டும் வந்து நமக்கு ஒட்டு இல்லாமல் இது வந்து கட்டிங்ஸில் வந்திருக்கு இந்த வாட்டி. இது ரொம்ப ரேர் தாங்க. இது வந்து பொதுவாகவே நம்ம கட்டிங்ஸில் வர்ற பிளான்ட்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கிளைமேட்டை வந்து தாங்கி வளரும். எல்லாமே அந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. எப்போயாவது ஒரு டைம் நமக்கு கிடைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பன்னீர் ரோஸு வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பூக்கள் வந்து உபயோகப்படுத்துங்க. இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த பூக்கள் வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கட்டாயமாக மறக்காமல் இந்த பூக்கள் உபயோகப்படுத்துங்க. நம்ம அப்படியே பறித்து சாப்பிட்றத விட இந்த பூக்கள் நம்ம மருந்து இல்லாத பூக்கள் இல்லையா, பறித்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுருந்து அடுத்த நாள் அந்த தண்ணியும் குடிச்சிட்டு இந்த பூவையும் அப்படியே மென்று சாப்பிடுங்க. இதயம் பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி காலையில் கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு 30 வயது மதிக்கத்தக்க பொண்ணு சென்னையில் அவங்க வந்து ஒரு கல்யாணத்தில் சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க. அப்படியே மயங்கி விழுந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு அது பார்த்தோன்னே இந்த ரோஜாவோட ஞாபகம் தான் வந்தது. ரோஜா குல்கந்தோ அல்லது ரோஜாவோ அடிக்கடி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதய தசைகள் வந்து பலப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் முதல்லலாம் நம்ம குல்கந்து நிறையா சேர்த்திட்டு இருந்தோம். இப்போல்லாம் நிறைய பேர் விட்டுட்டோம். அதனால் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் பன்னீர் ரோஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோ சீக்கிரமாக போயிடாது இந்த பன்னீர் ரோஸ் மட்டும். ரொம்ப லைஃப் நிறையா இருக்கும். நாட்டு பன்னீர் ரோஸ் அப்படின்னு அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா. அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கோங்க, வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான் பன்னீர் ரோஸ். ஒரு இதழ் கூட வீண் பண்ணாமல் உபயோகப்படுத்துங்க. இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.